yttlegend family vlogs உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இன்னொரு குக்கிங் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம செய்ய போறது ஃபிஷ்ல டிஷ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. அதனால ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம சொரா புட்டு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சுறா புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுறா மீன் 1/2 கிலோ, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, இது நல்லா காரமாக இருக்குங்கிறதுனால 1 எடுத்துருக்கோம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம் நீங்கள். கொத்தமல்லி கார்னிஷ்க்கு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் தடவிருக்கேன். மீனில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா மீனையும் வச்சுட்டோம். நம்ம தட்டில் எதுக்கு எண்ணெய் தடவிருக்கோம்னா மீன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் தடவிருக்கோம். இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. கைஸ், சொரா புட்டு வேக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடலான்னு தான் வந்தேன். அதாவது இந்தவும் ஒரு மாரல் ஸ்டோரி தான். ஒரு அம்மா கேமல் இருக்கு, ஒட்டகம், இன்னொரு குழந்தை ஒட்டகம் இருக்கு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அம்மா கேமல் கிட்ட அந்த குழந்தை கேமல் வந்து கேட்குது, அம்மா நமக்கு என்னம்மா கூன் மாதிரி இது ஏதோ பெருசா இருக்கு ஐவ் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா நம்ம டெசர்ட்ல இருக்கனால நமக்கு தண்ணி தவிக்குன்றதுக்காக நம்ம நிறைய தண்ணி குடிச்சு அதை சேர்த்து வச்சுப்போம், அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காருமா கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. உடனே இந்த இன்னொன்னு கேட்க, அப்புறம் ஏமா நம்ம கால்லாம் இப்படி பாதம்லாம் அகலமா இந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து மண்ணிலேயே இருக்கோம் இல்லையா, அதனால நம்ம மண்ணில ஈஸியா நடக்கிறதுக்காக நமக்கு ஆண்டவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காருமா அப்படின்னா, நம்ம கண்ணியம்மா இந்த மாதிரி ஐலாஷஸ் ரொம்ப பெருசா இருக்கேம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது எதுக்குன்னா இந்த டெசர்ட்ல காத்தடிக்கலாமா, காத்தடிக்கும் போது அந்த மண்ணு நம்ம மேல படும், அது படாம இருக்கிறதுக்காக நமக்கு அந்த ஐலாஷஸ் நம்மள வந்து கவர் பண்ணுதுமா அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அம்மா வந்து அந்த குழந்தை கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கு தன்மையா புரிய வைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் அமைதியா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு திடீர்னு கேட்கும் அந்த குழந்தை, அம்மா இவ்வளவும் நமக்கு இருக்கிறது நம்ம இந்த டெசர்ட்ல இருக்கிறதுக்காக தான் நம்ம சூப்பர்மா, அப்புறம் நம்ம என்னம்மா நம்ம சொந்தக்காரங்க ஜூல பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குமா. கேட்டோன்னே அவங்க அம்மா கிட்ட பதிலே இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு குழந்தை, ஜூல என்ன பண்றாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஜூல இதுக்கு எதுக்குமே தேவை இல்லையா, சோறு போட போறாங்க, திங்க போறோம், இருக்க போறோம், அதுக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்றத கேட்டீங்கன்னா, ஜென்ரலா நம்ம ஒரு வேலையில இருக்கோம் இல்ல நம்ம ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்குக்கான ரெகக்னைசேஷன் நமக்கு எப்பயுமே கிடைக்கணுங்க. இப்போ நம்மள ரெகக்னைஸ் பண்ற இடத்துல இல்ல நம்ம மாறிக்கணும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்மள ரெகக்னைஸ் பண்ணல, நம்ம யாருன்றது தெரியப்படுத்தல, இல்ல அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் உங்களை ப்ரூவ் பண்ணாலும் சரி, அது என்னைக்குமே வெளியில வரப்போறது இல்லை. இது நிறைய ஏதாவது ஆஃபீஸுக்கு போறவங்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம இப்போ வீட்லயே கூட எடுத்துக்கோங்களேன். வீட்டுல வந்து சின்ன பசங்க இருப்பாங்க, இப்ப தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான், என்ன கண்டுக்கல அப்படின்றது அப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடம், பொருள், ஏவல் என்னன்றத தெரிஞ்சு நடந்துக்கிறது தான். ஒரு சில விஷயத்துல நமக்கு இது கரெக்டா படும், ஒரு சில விஷயத்துல அவங்களுக்கு அது கரெக்டா படும். அதுக்காக அவங்களுக்காக நம்மளோட தன்மையை என்னைக்குமே மாத்திக்க கூடாதுங்க. நம்மளோட நேச்சுராலிட்டி என்ன, நம்ம எப்பயும் எப்படி இருக்கோமோ, நம்ம நேர்மையா இருக்கோமா அதை மட்டும் பாருங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கான வேலை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்போம், பழைய வியூவர்ஸுக்கு தெரியும். வாட்சு கதை தான். சேட்டு கடையில இந்த வாட்ச் 500 ரூபா தான் போவோம், இந்த கடையில 1000 ரூபா தான் போவோம். ஆனா அதே வாட்சை நீங்க மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் கேட்டீங்கன்னா வருங்காலத்து வாட்சுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்கே நமக்குள்ள வேல்யூ நமக்கு ரெகக்னைஸ் ஆகுதோ அங்கே நம்ம இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்மள ரெகக்னைஸ் ஆகாத இடத்துல நம்மளா மாட்டிக்கிட்டு அங்கே நம்மள நிரூபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது தான். ஸோ காய்ஸ், எல்லாருமே நமக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டா செய்யறோம் அப்படின்னு படுதோ எந்த இடத்துல செய்யணுமோ அந்த இடத்துல செய்யுங்க. லைஃபை போராடி செய்யுங்க. யாரும் தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்வின்றது வெற்றியோட முதல் படி. தேங்க்யூ கைஸ். இன்னொரு நல்ல ஸ்டோரியோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம வாங்க சொரா புட்டு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் அல்லது குச்சியை விட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒட்டாமல் வரணும். இதை பாருங்க, நைஃப்ல எதுவுமே ஒட்டலை. அப்போ வெந்துருச்சா? ஆமாம், வெந்துருச்சாங்க.
இது ஆற கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம அந்த பேஸை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போல்லாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கணும். இது நம்ம மீன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பூண்டு. ஓ ஹார்ட்டுக்கா? சரி சரி. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நமக்கு அந்த மீன் ஆறிடுச்சு, அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சமைக்கும் போது சிரமம் தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சா நல்லா இருக்குமே சொன்னா. அதை நீங்களே பண்ணலாமே. நான் பாடினா பார்க்குற 10 பேரும் ஓடி போயிடுவான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதிர்த்து வச்ச புட்டை ஆட் பண்ணிக்கலாம். சொரா புட்டு. இது நல்லா வதங்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுறா புட்டு. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சுறா புட்டு ரெடி. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இன்னொரு நல்ல எபிசோடோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லெஜெண்ட்.